ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருங்க. ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பொடிசாக கட் பண்ண வாழைத்தண்டையும் இதோடு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு பெருங்காயத்தையும் இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒரு 3 விசில் விட்டு இந்த மாதிரி எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு, சும்மா வேறு லெவலில் வெந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதோட தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிடலாங்க. தாளிப்பை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் இதோடு சேர்ந்து. நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதோடு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நம்ம குக்கரில் கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சும்மா அப்படி இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்.